வாய்ஸ் கிளியரன்ஸ் வருமா? எல்லாம் வருங்க, ஒன்றும் கவலை. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். அதாவது இங்கே இதுவரையிலும் நடத்தி காட்டப்பட்ட சலப்பதி முப்பு அப்படிங்கிற தலைப்பில் நிறைய நாங்கள் செஞ்சு காமிச்சிருக்கோம். இப்பொழுது அகஸ்தியர் நூலான வகார சூத்திரம் 216 இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிவந்த நிற மான் நீதம் கிடைத்தால் மிக்க நன்று. அது கிடைக்கவில்லை என்றால் வருத்தப்படாதே. அது சித்தர்களுக்கே கிடைக்கும், எல்லோருக்கும் கிடைக்காது. பிரணவ பொருளில் 18 வகை உண்டு. 18 ஜாதி வகை தனியிலே வகை பிரிவு செய்யாமல் நீதம் வாங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீதம் என்றால் என்ன? நவ நீதம். நவநீதம் என்றால் என்ன? நவ கோள்களின் ஆற்றல் பொருந்திய நவ கிரகங்களின் எசன்ஸ் சக்தி கொண்ட பொருள் என்பது கருத்து நவநீதத்துக்கு. அப்ப நவநீதம் எப்படி வாங்குவது அப்படிங்கிறத பற்றி இப்பொழுது நமது பாடத்திட்டத்தில் இப்போ பார்க்கலாம். நவநீதம் 18 ஜாதி வகைகள்ல இருக்கிறது. பாத்திரங்கள் வேறு வேறு உருவம் இருக்கலாம். 18 வண்ண ஜாதி வகைதனிலே வகை பிரிவு செய்யாமல் அதுக்குள்ள இருக்கிற நீதத்தை நவக்கோள்களின் சக்தியை தன்னகத்தே கொண்ட பிரணவ பொருள் 18 உண்டு. இந்த 18 எப்படி இருக்கும்? கல்லாக இருக்கும். சித்தர்களின் ஆட்டமெல்லாம் இந்த குடநீராலே. எந்த குடநீராலே? கற்குடத்து நீரையன்றி காசினியில் வேறு ஜலம் தள்ளியே. கல்லுக்குடம். அந்த கல்லுக்குடத்துல நவநீதம் என்ற நவகிரக சக்தி கொண்ட பிரணவ தண்ணீர் இருக்கிறது. அதற்கு நவநீதம் என்று பெயர். ஆக வண்ணங்களும் ஒவ்வொரு 18 ஒவ்வொரு வகை கல்லுக்கும் ஒவ்வொரு வண்ணங்கள் உண்டு. அந்த ஒரு பிரணவ பொருளுக்கும் 5 பூதங்கள் உண்டு. அந்த 5 பூதங்களும் பிரணவ பொருளான கல்லுக்குள் ஒடுங்கி இருக்கிறது. இந்த நவநீதம் வராத வரையில நமக்கு எதுவும் கிடைக்காது. அப்ப 18 பொருளுக்குள் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னவென்றால் நவகோள்களின் சக்தி பொருந்திய பிரணவ வாட்டர் தண்ணீர். இந்த தண்ணீர் கிரக சக்தியை தன்னகத்தை கொண்டதனால் கிரகங்களின் ஆட்சியில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் அந்த கல்லுக்குள் இருக்கும் பிரணவ நவ நீதம் நவ கிரகங்களை சக்தியை வெளியில் எடுப்பதற்கு பெயர்தான் நவநீதம் என்று. நவநீதம் என்றால் என்ன? அமுதமா, காடி நீரா, வாசி நீரா, ஊசி நீரா அப்படின்னா ஆமா, வாசி நீர் தான், ஊசி நீர் தான், காடி நீர் தான். இவைகளின் உதவி இல்லாமல் நாதவிந்து பொருட்களை பூரணமாக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? அந்த வாசி நீர், ஊசி நீர், காடி நீர் என்கின்ற அந்த பிரணவ நீர் நம்மளுக்கு தேவை.
அந்த பிரணவ நீருக்கு பேர் தான் நவநீதம் என்று பேர். இந்த நவநீதத்துக்கு அஷ்டச்சாந்து, வராகம் புழுதி, இந்த மாதிரி கருணாகரர் கூட எழுதியிருக்கார். இப்ப அந்த 18 பொருள்களில் ஒரு பொருள் கிடைச்சாலும் போதும், அதில் இருக்கிற நவநீதத்தை வெளியெடுக்க தெரியணும் அப்படின்னு கருத்து. சரி, நவபாசானம் 32 நவலோகங்களும் 32 பாசானங்களும் 124 உப்புக்களும் மற்றும் உலக காட்சிகளும் வானில் உள்ள சூரிய சந்திரர்களையும் தன்னகத்தே கொண்ட பொருள்தான் 18 பொருள். அதுல எது கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். எடுத்து அதில் உள்ள நவநீதத்தை வெளியில் வாங்கினால் அது நவகிரக ஆற்றலில் இருந்து நாம் வலிமையாக வாழும் இந்த வாழ்க்கை தனத்தை விடுதலை பெற்ற ஜீவனற்று உயிரோடு வாழக்கூடிய நிலைமையை நமக்கு தரும். அப்ப இங்கே நவநீதம் அப்படிங்கிறது 18 ஜாதி வகை பிரிவுல எதையுமே ஒதுக்காமல் எது கிடைச்சாலும் சரியே அதற்குள் இருக்கக்கூடிய தண்ணீரை பிரித்து எடுப்பதற்கு நவநீத தயாரிப்பு என்று பெயர். அகஸ்தியர் அந்த இடத்துல சொல்றாரு, மகார சூத்திரத்துல, நீதம் வாங்கி வகை பிரிவிதம் செய்யாம எது கிடைச்சாலும் அதற்குள்ள சக்தியான நீரை வெளியெடுத்து பீங்காமில் வைத்து அதோடு பூரத்தை சேர்த்தினால் சகல பாசானங்களும் கட்டுப்பட்ட நீர் உங்களுக்கு, கட்டக்கூடிய நீர் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒவ்வொரு பாசானத்தையும் அதுல தொட்டு தொட்டு வெளியே வச்சோம்னா அது என்னாகும், வெயிலேயே கட்டுமாற்றல் பெறும். ஒவ்வொரு பாசானமும் இப்படி கட்டி எடுத்தோம்னா, ஒவ்வொரு பாசானத்தையும் அப்படி கட்டி வெளியெடுத்தோம்னு சொன்னா நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ, குருமறந்து, அப்பு அப்படின்ற தண்ணி தான் முப்பு. அதுல இருக்கிற காப்பு, கைப்பு, கசடு நீக்கினால் அது நாம் உட்கொள்ளும் பிரணவ தண்ணீர், உடலை பாதிக்காத, பக்க விளைவுகள் தராத, சுவாசத்தை நிறுத்தக்கூடிய, உணவின்றி வாழக்கூடிய, நீரின்றி இருக்கக்கூடிய மலஜல வாழ்க்கையை ஒழிக்கும். அப்ப அவர் அந்த இடத்துல சொன்ன நவநீதம் இப்பொழுது நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதை புனிதமாக கவனித்தால் இப்பொழுது நீதம் என்றால் என்ன, நவநீதம் என்றால் என்ன என்றால் ஒன்றுதான். அப்புரேகம் அது உப்புரேகம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேரு அப்ரேகம்னு சொன்னதுனால ரேக் அப்பிரேகம், கிருஷ்ணா அப்பிரேகம் அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கிட்டு மைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மைக்காவை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள இருக்கிறத எடுத்தா போதும், பண்ணா போதும் ரொம்ப உணர்வாங்க, கஷ்டப்படுவாங்க. நவநீதம் வாங்கின்னு சொன்னா அப்பிரேகத்தில் இருந்து ஊற வைத்த அப்பிரேகத்துல நெல்லை சேர்த்தி துணியில மூட்டை கட்டி புளிஞ்சா அதுல ஒரு பால் குணத்துல இறங்கும். அது ஊரிய அப்பிரேகம், அதுதான் நவநீதம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு அதோட ரசத்தை சேர்த்தி பார்க்கறது, இது பண்ணி பார்த்து கஷ்டப்படுவாங்க. ஆனா அப்புரேகம் என்றால் தண்ணி உடம்பு. நீர் உடம்பானது உப்பு ரூபத்தில் இருக்கிறது.
அப்ப அப்பு தான், தண்ணி தான் உப்பு. அப்ப அப்பும் உப்பு, அப்புன்னா தண்ணி, தண்ணீருக்குள் மறைந்திருக்கிறது அப்படிங்கறத சொல்றதுக்காகத்தான் நுரை திரை நீக்கி. இங்க நுரை எலும்புனது உள்ள நீங்க பார்த்துருக்கீங்க, இப்போ இறங்கிருச்சு. நுரையை நீக்கி நாள் நவநீதம் என்கின்ற தண்ணீர் இங்கே உங்களுக்கு கிடைக்கிறது. சரியா? இந்த நுரையை இங்கே இருக்க விடணும். இப்ப நுரையை நீக்காச்சு, அப்பு என்ற தண்ணியை வடிச்சாச்சு. இந்த அப்புக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு? உப்பு. உப்பு. அப்ப நுரையை நீக்காச்சு. இந்த தண்ணி என்பது திரை, திரைக்குள் இருக்கிறது உப்பு. அந்த தண்ணீரை போக்கடித்தால் கிடைப்பது உப்பு. நுரை இந்த தண்ணீர் என்ற திரையை, அடுத்த ப்ராசஸா, அடுத்த செயல்முறையா, இந்த தண்ணீரை போக்கடிப்போமானால் நம்மளுக்கு கிடைக்க போறது நுரை நீக்கி திரை நீக்கிய உப்பு. நுரை திரை நீக்கி நுகரவல்லா இருக்கு. நரை திரை கண்ணு தெரியாத இருக்காங்க போயிடும் பராபரங்க. ஆறு நம்மளுக்கு சொல்ல, இது சத்தியமடாங்கிறதுக்கு சொன்னேன். இது உண்மைடா பராபரங்க. நம்மடா நம்மளா போய். அப்ப இதுக்கு நீதம் என்றும் பெயர். இந்த நவநீதத்துக்கு வாசி நீர், ஊசி நீர், காணி நீர், கங்கை, சுத்த கங்கை அப்படின்னு ஒவ்வொரு செயல்முறை திட்டத்துக்கும் மாறி மாறி வரக்கூடிய இந்த தண்ணிக்கு தான் நவநீதம் என்று பெயர். அதனாலதான் 18 ஜாதி வகைகளில் வகைபிரிவு செய்யாமல் நீதம் வாங்கி அந்த நீதத்தை பீங்கானில் வைத்து அதிலே பூரத்தை சேர்த்து, பூரம் சேர்த்தினால் கடுங்காரமாக மாறிவிடும். கடுங்காரமான ஜெயநீரானது சகல பாசானங்களையும் கட்டும். ஒவ்வொருத்தர் என்ன செய்யறாரு? சுண்ணாம்புகளோட நவாச்சாரத்தை சேர்த்துவார். சேர்த்துட்டு அரைச்சி உரிச்சி பொடியில வச்சு தண்ணி எடுப்பார். அப்படி அல்ல. ஜெயநீர் என்பது ஓடும் சரக்குகளை, பாசானங்களை, நெருப்புக்கு ஓடும் பாசானங்களை நெருப்புக்கு ஓடாமல் அங்கே நின்றா நான் பார்க்கிறேன்னு சொல்லும். அது கந்தகம், எரியவே எரியாது. அந்த மாதிரி நெருப்புக்கு ஜெயிக்க வைக்கும் பொருளாக மாற்றும் அந்த பிரணவ வாற்றுக்கு நவநீதம் பேர். இந்த நவநீதத்தை ரசத்துக்கு கொடுக்கலாம், என்னத்துக்குனாலும் கொடுக்கலாம். நீங்க மருத்துவத்துக்கு சிறப்பா வேலை செய்யலாம். அது மட்டும் இல்லாம 2 சொட்டு சாப்பிட்டு அப்படியே அதை கவனிச்சிங்கன்னா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் உடம்புல செல் அணுமாற்றம் ஏற்படும். அணுமாற்றம் ஏற்படும். அப்ப 10 நாளைக்கு அப்புறம் 60 வயசு பெரியவருக்கு அது 10 நாள் கொடுத்துட்டு அவரை கவனிச்சோம்னா இளமை போல துள்ளுவார். அவர் வேகத்துக்கு நடக்க முடியாது நம்மளால. அந்த ஆற்றல் அது மருந்தாகவும் பயன்படுவதோட மட்டும் இல்லாம நோய்களை ஓட்டுவது மட்டும் இல்லாமல் அவனை டோட்டலா மொத்தமா அவனுடைய செல்லணுக்களை எல்லாம், விருங்கி போற செல்லணுக்களை எல்லாம் இறுக்கி மெழுகு பொம்மை, சீவிய மெழுகு பொம்மை போல அவன் கை கால், பேசு, உடம்பு, மூஞ்சி எல்லாத்தையும் சுருக்கும். அப்ப இறுக்கமான ஒரு நிலையை ஏற்படுத்தும். அதுக்குதான் சித்தர்களின் ஆட்டமெல்லாம் இந்த குடநீராலே. இந்த குடநீர் இல்லைன்னா ஒரு சித்தனும் இல்லை, எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. என்கிட்ட ஒருத்தர் பேசுறாரு, ஐயா 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா? பேசலாமே. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அதாவதுங்க, எனக்கு மெய்ப்பொருள் ஒண்ணு கிடைச்சது. சரி, நேத்து சொன்னீங்க. அதை எடுத்து ஊற வச்சேன் தண்ணியில. ரைட்டு, அது தெரிஞ்சு நின்று அதை எடுத்துட்டேன். அடியில கருப்பா ஒன்று படுத்துட்டு இருந்துச்சு. அதை எடுத்து வறுத்த படப்படான்னு வெடிச்சிச்சு. அதானே? அதே தான்ப்பா.
அத்தாலையெல்லாம் அது முப்பான்னு அவன் கேட்கணும். கேட்கணுமே கேட்கக்கூடாது. அவனுக்கு வந்தது முப்பா இல்ல கப்பா என்ன தெரியல. இப்படியா இத போய் ஒரு ஆங்கிலேயன் கிட்ட அவன் பேசினான்னு வை, தண்ணி ஊத்து தெளிவேறு அடியில் ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கும் கருப்பா, அதை எடுத்து வரு படப்படன்னு வெடிக்கும், அதான் முப்பு. நான் ஏற்கனவே வெப்சைட்ல சொல்லிக்கிறேன், அகஸ்தியன் இல்ல, நான் இல்ல, இன்னும் உலகத்துல எவனும் கிடையாது அதை செய்யறதுக்கு. ஏற்கனவே செஞ்சு கிடக்குதுடா எடுத்துக்குங்கடான்னு நானும் பாடமான பாடம் நடத்துறேன். அப்படி இருந்தா அந்த முடப்பையன் கேள்வி எப்படிக்குது? சரிப்பா அடியில கருப்பா போட்டுச்சு என்னப்பான்னு கேட்டா அப்படின்னா தெரியாது, இப்படியா பாடம் படிப்பான். சரி தெரிஞ்சு அது இருத்தி அது என்னன்னு கேளு அப்படின்பா. இப்படி இலக்கணம் தெரியாத தலக்கணம் பிடிச்சிக்கிட்டு ஆடுறான். இந்த மாதிரி ஆளுங்களாம் உலகத்துல பிறந்து தெருநாய் கூட்டமா திடீராண்டா, அவனுக்காக சொல்லலடான்னு சித்தர்களும் திட்டுறான். அதையும் பல ஆயிரம் தரம் படிச்சிருப்பேன். ஆனா கேள்வி எப்படி சயின்டிபிக்கா இல்ல. கருப்பா ஒரு பொருள் படுத்துக்குன்னா அது என்னன்னு கேட்டா சொல்லணும் இல்ல, தெரிஞ்சு நிக்குதுன்னா சொல்லணும் இல்ல. ஒரு மெய்ப்பொருள்னா என்ன ஒரு மெய்ப்பொருள்? இப்படியா கேட்டுக்கிட்டு தன்னையும் ஏமாத்திக்கிட்டு, இல்ல நீங்க சொல்றீங்க எந்த கொம்பனாலையும் செய்ய முடியாதுன்னு, அந்த கொம்பனால தான் இதை நான் செஞ்சேங்கிறேன். அப்பயும் நீ செய்யறதில்ல, நீ செஞ்சுக்கிறியா? இப்படி பாடத்தை பக்குவமா படிச்சு ஆளாங்கிறான்னு காமிச்சா அதுக்கு நான் சொல்றேன், இருக்கிறத சொல்றேன், நான் சொல்லல. அகஸ்தியரே என்ன சொல்றாரு, எங்க ஆட்டம்லாம் அந்த குடை தண்ணியில தான்பாங்க, அந்த குடை இல்லைன்னா நாங்களே இல்லடாங்க, அந்த குடை எங்கடா இருந்துச்சுன்னா நேச்சர்ல இருக்குதுங்கிறேன். எல்லா சித்திரம் ஊரெல்லாம் கிடக்குதுடா, பூமி எல்லாம் கிடக்குதாங்க. நம்மளால செய்ய முடியாது, எவ்வளவு முடியாதுங்கிறதா உண்மை. கிடைக்குது, அதை நீ சாப்பிடுற மாதிரி குப்பம் பண்ணிக்கிங்கிற அவ்வளவுதானே. அப்புறம் நாங்க செஞ்ச மாதிரியே கற்பனை பண்ணிக்கிட்டு அதை காட்டலான்னு வர ஒருத்தங்கிட்ட குத்தி ரோப்பு அடிக்கிறேன், அது தெரிஞ்ச மாதிரி நினைச்சுக்கிறேன். ஆனா உண்மை அது வரல. கண்ணன் கரியவன் என்ற அடியிலே நின்ற அந்த உப்பானது கரிய நிற உப்பு. கருணாகரர் விளக்கம் எழுதும் போது அந்த கரிய நிற உப்பை யானை என்றார் அப்படின்னு எழுதுறாரு. கரிய நிற கந்தகம் கீழே இருக்குது அடியில நின்னது. இந்த தெரிஞ்சு வந்து தண்ணி இருக்கு பாத்தியா, அது வந்து சாப்பிடுற மில்ல சாப்பாடு, அதுக்கு போடுற மில்ல உப்பு, அந்த மாதிரியானது. ஆனா அது அல்ல, மேற்குறி ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ரச உப்பு. அந்த தெரிஞ்ச தண்ணியை காய்ச்சினா அவங்களுக்கு தெரிய வரும் இதுதான் அப்படின்னு. சரி மெய்ப்பொருள்னு சொன்னாங்களே, அவங்க சொல்ற மெய்ப்பொருள் நம்ம ஒன்றும் தெரியாது இல்லை, கரைச்சி குடிக்காத ஆளுங்களும் இல்லை. இந்த சுண்ணாம்பு பட்டிக்கிட்ட போனோம்னா சுண்ணாம்போட கலந்து போய் வேகாத கல்லுன்னு ஒதுக்கி தருவார். இந்த கல்லு தான் இதை நான் பப்ளிக்கா காட்டி இருக்கிறேன். நேரடி தீட்சையில இன்னைக்கு 500 மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த 500 மாணவர்களும் அதுல இருந்து என்ன ப்ராசஸ் பண்ணி எடுத்து துருசை வெளுத்து காட்டியிருக்கிறான், கந்தகத்தை வெளுத்து காட்டியிருக்கிறான். எல்லாருக்கும் நான் அருளாசி கொடுத்துருக்கேன். பரவாயில்ல, என்கிட்ட வந்ததுக்கு தேடிக்கிட்டீங்க ஓரளவுக்கு, நீங்க வெற்றி பெற்ற மருத்துவராக மாறலாம் அப்படின்னு நான் பாண்டிச்சேரியில் உள்ள பர்சனலுக்கு, திருச்சியில, தஞ்சாவூர்ல, கும்பகோணத்துல இந்த மாதிரி ஒரு 6-7 பேருக்குலாம் சொல்லி கொடுக்குறேன். ஆனா இத வெப்சைட்லயும் நான் ஒளிபரப்பு வெப்சைட்லயும் ஒளிபரப்பி இருக்க அவங்க அதையெல்லாம் புரிஞ்சிக்காம முட்டாள்தனமா பாடம் படிச்சுட்டு நம்மளுக்கே கொம்பனால தான் செய்ய முடிஞ்சுன்னா என்னைக்கும் உன்னால செய்ய முடியாது, என்னால செய்ய முடியாது அப்படின்னு அகஸ்தியரே இதை தேடி அலைஞ்சி நிலவரம் பொருள் மூலம் எங்க போய் எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்மளுக்கு பரிபாசை திரட்டு 500ன்னு ஒரு நூலவே கொடுத்துட்டார். அதனால ஆத்திரம் பிடிச்சவன் முன்னேற முடியாது. ஆத்திரம்
அறிவுக்கு ஆ. சத்து. சத்துரு. ஒரு கருப்பு உப்பு பார்த்தேன், ஒரு தெளிஞ்ச தண்ணியை பார்த்தேன், இந்த சுண்ணாம்பு கல்ல போட்டேங்கிறது சொல்லாமலே லாஜிக்கில் வந்ததெல்லாம் என்னன்னே தெரியாம தன்னை தானே ஏமாத்திக்கிற மாணவர்கள் ஆ. எனக்கு நேரடியாக ஃபோனும் போட்டு ம். ஃபோன்லேயும் கேட்குறேன். ம். கோச்சிக்கணும்னா நான் கோச்சிக்கலாம் தானே, ஆமா. நான் கோச்சிக்கல. ஆங்காரம் தலையெடுக்கும் பொழுது ம். மெய்யறிவு சோர்ந்து போகுது. சோர்ந்து. கூட யாரோ 4 பேருக்கு அது கருப்பு, இது வெள்ளை, இது சிவப்பு, இது கொஞ்சம் காட்டிட்டான். ஆ. அவனுங்களாம் தட்டி விட்டானுங்க. விடு அப்படின்னடா, நீ தாண்டா பெரிய குருநாதன். எவனுங்க குருநாதன் கிடையாது. இந்த குருவுக்கு காமிச்சினே, ஆ. இந்த குருவை உண்ணு மருந்தாக்கி மூக்குல சுவாசம் நிறுத்தணும் தான் குரு. குருவை அறிந்தவனே குரு. மலைஜலம் விட்டவனே குரு. அன்னாடம் எல்லாரும் மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு தூக்கிக்கிட்டு மலைஜலம் கழிச்சிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு திரிகிறவங்களாம் குருவா? அதனால மாணவர்களுக்கு பொறுமை வேணும், புரிஞ்சிக்கிற அறிவு வேணும். எனக்கு எத்தனையோ பெருப்பெல்லாம் காட்டாதீங்கன்னா வேணாம், நான் நல்லது தான் செய்கிறேன். ஐயோ தலை போயிருன்னு சாபம் குதுன்னா நான் என்ன சொல்கிறேன், நல்லது சொல்கிறவனுக்கு சாபம், பொய் பித்தலாட்டம் பண்ணி பணத்தை வாங்கி பேங்கில் விட்டுக்கிட்டு பேன் நம்பரை மாத்துறவனுக்கு காலம். வட நான் சொல்கிறத சொல்லதான் செய்வேன். உண்மையை சொல்கிறேன். என் உயிர் எப்படி போகுதுன்றாங்க, தலைவலிக்குமா, மனத்துலேருந்து இடி இருக்குமா, எனக்கு சொல்லல, உங்க மாதிரி ஆளுங்களுக்கு பித்தலாட்டக்காரங்களுக்கு சொல்லிக்கிறாங்கன்னு பதிலும் சொல்லியிருக்கேன் நான். அதனால கிளாஸ்ன்னு நடக்கும்போது நான் துல்லியமா எதை சொல்றேன், அதனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது தான் நீங்க கவனிக்கணும். ஒழிய செஞ்சிட்டியா காட்ட விரும்பினா ஐயா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சேன் கொடுத்தேன்னு காட்டலாம். காட்ட விருப்பம் இல்லைன்னா வச்சுக்கிட்டு நீ என்னென்ன பண்ணு. இந்த மாதிரி முதல் தெரிஞ்சுக்கங்க. இப்ப இங்க ஒடிஞ்சிட்டு இருக்கிறது நம்மளுக்கு நவநீதம். குறைக்கணும் இல்லையா? அது மேலே ஸ்பீடு, அது ரைட் சைடு திருப்பினா மேலே இருந்துச்சு. ஃபோன் போட்டால் தான் அது இறங்கிடும். புரியலைங்க எதுங்க?